மதுரை நகரத்தில் வாழ்ந்த பாண்டிய மன்னன் ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று விரும்பினான். சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டு யாகக் குண்டத்தில் தீயை எரியவிட்டு தூய நம்பிக்கையுடன் வழிபட்டான். அந்த யாகத்தின் தீ மத்தியில் ஒரு அழகான பெண் குழந்தை தோன்றினாள். அவளது கண்கள் மீனின் கண் போல் ஜொலித்தது. அதனால் அவளுக்கு மீனாட்சி என்று பெயரிட்டனர். சிறுவயதில் இருந்து வீரப்பெண்ணாக வளர்ந்த மீனாட்சி யானை மீது வாளுடன் போர்க்களத்தில் நின்றாள். அவளது வீரத்தை எதிரிகள் ஏற்றனர். போரின் முடிவில் அவள் சிவபெருமானை காண கைலாயத்துக்கு சென்றாள். பனிமலையின் உச்சியில் தவமிருக்கும் பரமசிவனை பார்த்தவுடன் அவள் உணர்ந்தாள், அவரேதான் தனது மணமகன். மதுரையில் மண்டபங்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டன. மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் திருமண பந்தத்தில் இணைந்தனர். இது திருக்கல்யாணம், தேவர்கள் கொண்டாடிய திருமணம். இன்று வரை அந்த தெய்வ திருமணத்தின் நினைவாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஒளிபரப்புகிறது. கோபுரங்கள், 1000 கால் மண்டபம், பொக்கர் நீரூற்று அனைத்தும் ஆன்மீக கண்ணியம் பொலிவுடன் நிறைந்துள்ளன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.